அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் மேக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2025 நடந்த கொஷின்ஸ் பேப்பர் மட்டும் நம்ம கட் பண்ணி டெலகிராமில் போட்டுகிட்டே இருக்கோம். ஸோ டாபிக் வைஸாக இன்றைக்கி என்ன ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் 2025 கிட்டத்தட்ட ஒரு 15 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க சார். இந்த 15 கொஸ்டினோட ஆன்சருக்கு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் எத்தனை கேள்வி சார் கேட்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 எப்பயாவது ஒரு முறை 2 சார். ஸோ ஒரு கேள்வி எப்பயாவது ஒரு முறை 2 கேள்வி கண்டிப்பாக 1வது மினிமம் இருக்கும், மேக்ஸிமம் 2 வந்துடும் சார். அதனால் இதெல்லாம் ரொம்ப ஈஸியானது தான். ரேஷியோன்றது ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே தரவாக பார்த்துக்கிட்டாலே போதும். ஸோ அந்த கான்செப்ட்லேருந்து தான் வருது. ஓகே, ரொம்ப அட்வான்ஸெல்லாம் போகிறதில்ல. எங்கே அட்வான்ஸாக போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அதிகமாக கேட்குறான் பாருங்கள், இந்த ஹெச்எஃப் எல்சிஎம்மு, ஓகேவா, தனிவட்டி கூட்டுவட்டி, இந்த இடத்துல ஏன்னா 4 கேள்வி 3 கேள்வி கேட்கும்போது ஒரு கேள்வி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக போய் எடுக்கிறானுங்க. மற்றபடி இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் ஸோ ஈஸியாக தான் எக்ஸாமில் கேட்டுட்டு வரானுங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், புக்கில் இருக்கிற எங்கள் 6வது புக்கில் மட்டும் தான் இந்த ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் இருக்கும். பேசிக்காக இந்த 3வது விகிதம் என்ன, 4வது விகிதம் என்ன, விகித சமம்னா என்ன, ஓகே, சமான விகிதம்னா என்ன, எது அந்த சின்ன அமௌண்ட்டை பிரிக்கிறது எப்படி, இது மாதிரி கான்செப்ட்டு 6th புக்கு அது முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு, நீங்கள் அடுத்தது ப்ரீவியஸ் மாடலில் ஃபுல்லாக 2011லேருந்து 25 வரைக்கும் எல்லா கான்செப்ட்டும் தெரிஞ்சுக்கணும். நான் சொல்கிறது கான்செப்ட் மாடல். ஓகே, ஒரே மாடலாக 10 கொஸ்டின் இருக்கும். நமக்கு அந்த ஒரு மாடலை கற்றுக்கிட்டா போதும். ஸோ மாடல்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70லேருந்து 80 மாடல் தாங்க இருக்கும் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில். ஸோ அதை மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டாலே போதும். ஓகேவா? சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ நம்ம சேனல் நீங்கள் புதுசாக அப்படின்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சொல்லணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேவா? நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் 2 விதமான டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கு. குரூப் 2A மெயின்ஸுக்கு டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கு. அடுத்து குரூப் 4க்கு நவம்பர் 1ல் ஸ்டார்ட் ஆகுதுங்க. மொத்தம் 100 டெஸ்ட்டு. 80 வந்து பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸாகவும் 20 வந்து ஃபுல் டெஸ்ட்டாகவும் நடக்குது. A to Z மொத்தமே கவர் ஆகிடும் சார். ப்ளஸ் RS அகர்வால், RRB, SSB புக்லேருந்துலாம் கூட இது கேட்காத கேள்வி ஒரு 30 கொஸ்டின்ஸ் எடுத்தாந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இல்லாமல் எடுத்தாந்து கொடுக்குறோம். புதுசாக இருக்கணும் அப்படின்றதுக்காக, வேறு ஒன்றும் இல்லை. அதெல்லாம் எப்போ படிக்கணும்? புக்கு ப்ரீவியஸ் இயர் முடிச்சிட்ட பிறகு நீங்கள் அதெல்லாம் படிக்கணும். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு கொஸ்டின் போகலாமா? இந்த கேள்வி பாருங்கள். 2025லேயே இது மாதிரி கேள்வி 2 விதமாக கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஒரு பள்ளியில் கணிதம், இயற்பியல், உயிரியல் ஆகிய பாடங்களுக்கான இடங்கள் 5, 7, 8 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளது. ஓகேவா? இந்த இடங்கள் முறையே 40, 50, 75% உயர்த்துவதற்கான நெறிமுறை பெறப்பட்டுள்ளது எனில் உயர்த்தப்படும் விதங்களின் விகிதம் என்ன? ஸோ இங்கே பாருங்கள், முதல்ல 5, அடுத்து 7, அடுத்து 8. இது ஒன்று எவ்வளோ அதிகரிக்கிறாங்க? அதிகரிக்கிறதுனா 100 கூட்டி போடணும், குறையுதுன்னா 100 கழிச்சு போடணும். அவ்வளோதாங்க. முதல்ல எவ்வளோ 40 அதிகரிக்கிறதா? இங்கே பாருங்கள், 5 × 140 அப்படின்னு போடுறேன். டிவைட் 100 ரேஷியோ. ரெண்டாவது 7, இது 50% அதிகரிக்கிறதா? 150/100. ஓகேவா? ஸோ அதிகரிக்கிறதுனா மேலே கூட்டி போடுவோம். இதே குறையுதுன்னா மேலே கழிச்சு போடுவோம். 8 × எவ்வளோ 75, 175/100. ரேஷியோனா காமன் எடுத்து அடிக்கலாம். அடித்தாச்சு. மறுபடியும் 5ல் அடிக்கிறேன். 4 5 5. இங்கே பாருங்க, 3 5 ஒரு 0. இங்கே 3 5 5 25. மறுபடியும் எதில் அடிக்கலாம்? 7ல் அடிக்கலாமா? இங்கே பாருங்கள், 7 7 2 14. ஸோ இங்கே எவ்வளோ? 7 5 35. இங்கே பாருங்கள், இங்கே 20ன்னு இருக்கா? இங்கே என்ன 30ன்னு இருக்குதா? இங்கே பாருங்கள், ஒரு 8 ஒரு 5 8 5 40ன்னு இருக்குது. மறுபடியும் ஒரு 0 கட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. ஆன்சர் என்னென்னா 2:3:4 தான் சரியான ஆன்சர். ஸோ நியூ ரேஷியோ 2:3:4 ஏ தான் சரியானது. ஓகேவா? ஸோ அதிகரிக்கிறதுனா ஆட் பண்ணி போடுறோம், குறையுதுன்னா கழிச்சு போடுவோம். பார்த்துக்குங்க இந்த கான்செப்ட்டு. ஸோ இந்த கான்செப்ட்டு ஒரு கொஸ்டின்ஸ் அவ்வளோதான். இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 5 6 கொஸ்டின் இருக்குது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா. நமக்கு தேவை கான்செப்டை மட்டும் கற்றுக்கிட்டாலே போதும். அடுத்து இந்த கேள்வி பாருங்கள். ஒரு மனிதர் ரூபாய் 500 வாங்குறாரு. எத்தனை? 12 பொருள் வாங்குறாரு. மேஜைகள் மற்றும் நாற்காலிகள் வாங்குகிறார். 12 மேஜைகள் மற்றும் நாற்காலிகள் வாங்குகிறார். ஒரு மேஜையின் விலை 50, ஒரு நாற்காலியின் விலை 40 எனில் அவர் வாங்கிய நாற்காலி மற்றும் மேஜையின், இப்போ மேஜை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், நாற்காலி வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் எண்ணிக்கை மொத்தம் 12. ஓகேவா? எக்ஸோட அமௌண்ட் எவ்வளோ? மேஜையோட அமௌண்ட் எவ்வளோ? 50x. நாற்காலியோட விலை எவ்வளோ? 40x. மொத்த அமௌண்ட் எவ்வளோ? 500. இப்போ மேலே இருக்கிறது அப்படியே இது பாருங்கள், இது அப்படியே 4ஆல் பெருக்குங்க, 40ஆல் பெருக்குங்களா, எதனா ஒன்று கேன்சல் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இது ஒய்ன்னு வரும். இங்கே பாருங்கள், 50x + 40y = 500. மேலே இருக்கிற மொத்தம் 40ஆல் பெருக்குங்க. ஸோ 40x + 40y 4 × 48 480. இது அப்படியே கேன்சல் பண்ணுங்கள். மைனஸ் 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 இது கேன்சல் ஆகிடும். அப்போ 10x = 20. அப்போ எக்ஸோட வேல்யூ 2. அவ்வளோதான் சரி. எக்ஸோட வேல்யூ 2னா இங்கே பாருங்கள், எக்ஸும் ஒய்யும் கூட்டினா 12. எக்ஸோட வேல்யூ 2னா ஒய்யோட வேல்யூ எவ்வளோ? 10. அவ்வளோதாங்க. என்ன கேட்குறாங்க? நாற்காலி மற்றும் மேஜையின் விலை அப்படியே ஆப்போசிட்டில் கேட்குறான். அப்போ y
எக்ஸு, ஒய்யோட வேல்யூ 10, எக்ஸோட வேல்யூ 2. இன்னும் அடிச்சோம்னா 5:1 தான் சரியான ஆன்சர். பாருங்க ஏ தான். ஓகேவா? இந்த கேள்வி 2 விதமா இதுலயும் கேட்டிருந்தாங்க. 2 விதமான அப்புறம் அந்த டிஆர்பி, டிஆர்பின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாலே அதுலயும் இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்தது இந்த கேள்வி பாருங்க 2025 அடுத்தடுத்த எக்ஸாம்ல கேட்டிருந்தான் சார் இந்த கேள்விய. அடுத்தடுத்த எக்ஸாம்ல கேட்டிருந்தானுங்க. ஆனா இது பின்னத்துல குடுத்துருந்தா அது ரேஷியோல குடுத்து இப்ப அடுத்த கொஸ்டின் வரும் பாருங்க. ஸோ ரேஷியோனாலே பின்னத்துல போடலாம். பின்னம்னாலே ரேஷியோன்னு போடலாம். இங்க பாருங்க ஏபி குடுத்துட்டாங்க. பிசின்னு குடுத்துட்டாங்க. இந்த கொஸ்டின்ல சியும் ஏவும் மட்டும் தான் இருக்கு. தெரியுதா? அப்போ ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் மட்டும் இருக்குது அப்படின்னா, இத நம்ம என்ன பண்ணலாம்? அப்படியே டிவைட் பண்ணிக்கலாம். ஏ பை பி மல்டிபிள் பி பை சி ஈக்குவல் டு 4/5 15/16. ஒரு நாள் 4, 4 நாள் 16. ஓரஞ்சு 5, 3 5 பியும் பியும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ ஏ பை சி ஈக்குவல் டு 3/4. அப்படியே இதில் போடுங்க. சி ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 16 மைனஸ் ஏன்னா 3 ஸ்கொயர் 9 16 + 9 16ல் 9 போச்சுன்னா 7 16 9 25. ஸோ 7/25 சரியான ஆன்சர். ஓகேவா? சில பேர் இதை வந்து ஏபிசி அப்படி கூட போடலாம். ஆனால் நமக்கு என்ன தேவை அதை போட்டு காட்டுறேன் பாருங்க. இங்கே பாருங்க ஏபிசி அதானே. முதல்ல ஏக்கு பிக்கு என்ன ரேஷியோ 4:5ன்னு போடுவாங்க. பிசிக்கு எவ்வளோ 15:16 அப்படின்னு போடுவாங்க. ஸோ 5 நாள் 60 5 75 5 90. புரியுதா? இப்போ ஏவும் சியும் தானே வேணும். அப்போ 60 90 மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டோம்னா கேன்சல் ஆகிடும். 2 3 6 3 3 9. இங்கே பாருங்க இங்கே பாருங்கள் முதல்ல ஏ மாற்றி போட்டுட்ருக்கேன். நல்லா கவனிங்க. ஏக்கு பிக்கு எவ்வளோ 4:5 4:5 பிசியும் 15:16 5 நாள் 60 5 75 16 5 80. நான் 90ன்னு போட்டேன் பாருங்கள் 80. ஓகேவா? இப்போ என்ன வரும் 2ஆல் 3 2 6 4 2 8. அப்போ 3:4 வருதா? அதை பாருங்கள் 3 4. ஓகேவா? இதுக்கப்புறம் போட்டு ஸோ இப்படியும் நிறைய பேர் போடுவாங்க. போடலாம். ஆனால் ஃபஸ்ட் லாஸ்ட்டு கேட்குறாங்கன்னா டேரெக்டாக இதே மாதிரி போட்டுடலாம். பார்த்துக்குங்க. இங்கே பாருங்க நான் சொன்னேன் இல்லையா? அடுத்து ஒரே 2025லேயே 2 விதமான கேள்விகள். இதே தான் இப்போ முன்னாடி போட்டேன் அதே தான். இங்கே ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ பை பி ரேஷியோ பி பை சி ஈக்குவல் டு 4/5 15/16. ஒரு நாள் 4 4 நாள் 16 ஓரஞ்சு 5 3 5 3/4. அவ்வளோதாங்க. இதில் போட்டிங்கன்னா சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்னா 16 - 9 16 + 9 7:25. பாருங்கள் ஒரே கொஸ்டின் தான். ஒன்று பின்னத்தில் கொடுக்குறாங்க, இன்னொன்று ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது கீழ்கண்ட விகிதங்கள் சமமானவை எது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 2 ரேஷியோ சமம்னா அடித்து பார்க்கணும் எங்கே ஈக்குவலாக. இதை அடித்தா பாருங்கள் 3:2 3:2. அப்போ இதுதான் சமம். இதை அடித்து பாருங்கள் 2 இது 3. இதை அடிச்சிங்கன்னா 1 40 2 40 2. அப்போ 2:1. இது கிடையாது. இங்கே பாருங்கள் 4 3னா கட் பண்ணால் 2 3ன்னு வருது. அப்போ இதுவும் கிடையாது. இங்கே பாருங்கள் 3 2 6 2 2 4 ஒரு 0 ஒரு 2 2 4 4 2 8. அப்போ இதுவும் கிடையாது. சமம் இல்லை பாருங்கள். அப்போது ஏ தான் சரியானது. ஸோ ஒன்று வந்துச்சாலே கரெக்டாக கண்டுபிடிச்சி போட்டுடலாம். பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்தது இங்கே பாருங்கள் 20 15 என்ற விகிதத்திற்கு சமமானது என்னன்னு கேட்குறாங்க. முதல்ல இது ரேஷியோவில் அடிக்கலாமா? 4 5 20 3 5 4:3 எங்கே இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் ஏ தான் சரியானது. ஓகேவா? அடுத்தது இங்கே பாருங்கள் ஏபி கொடுத்துட்டாங்க, பிசி கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்க? சிக்கும் ஏவுக்கும் கேட்குறாங்க. அப்போது ஏபிசி முதல்ல ஏபி எவ்வளோ 3:7. நெக்ஸ்ட்டு பிசி எவ்வளோ 7:6. இப்போ ஏபிசி கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள் நடுவில் பி 2 ஒரே வேல்யூ இருந்தால் இந்த 3 அப்படியே இறக்கலாம், இந்த 7 அப்படியே இறக்கலாம், இந்த 6 அப்படியே இறக்கலாம். ஏன்னா சமமாக இல்லைன்னா நீங்கள் என்ன நம்பரோ அந்த நம்பரை இங்கே போட்டுக்கணும், இந்த நம்பரை இங்கே போட்டுக்கணும். மொத்தம் நேராக பெருக்கிட்டு அப்புறம் அடிக்கணும். இங்கே சமமாக இருந்தால் டேரெக்டாக போட்டுக்கலாம். இப்போ சொல்லுங்கள் சியுக்கும் ஏவுக்கும். சி எவ்வளோ 6, ஏ எவ்வளோ 3. இது அண்ணன் அடித்தோம்னா 2:1 ஆன்சர். எங்கே இருக்குது 2:1? டி தான். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்கள் ஒருவர் தன்னுடைய 4 நண்பர்கள் ஏபிசிடி ஆகியவர்கள் தனது பேனாக்களை 1/3 1/4 1/5 1 என்ற விகிதங்களில் விநியோகிக்கிறார் எனில் அவர் வைத்திருக்க வேண்டிய பேனாக்களின் குறைந்தபட்ச எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இதை மொத்தத்துக்கு எல்சியம் எடுக்கணுங்க. 3 4 5 6. முதல்ல 3ஆல் 1 3 3 4 5 2 3 6. மறுபடியும் 2ஆல் 1 2 4 5 1 2. பாருங்கள் 3 2 6. 2 10. அப்போ 60 எல்சியம்னு கிடைக்குதுங்க. எல்சியம் எவ்வளோ 60.
இப்போ எல்சிஎம் இங்கே 60ல் பெருக்குனா என்ன வரும்? இங்கே பாருங்க இது 60ல் பெருக்குங்க. 1 3 3 20 3 60ஆ? 20. இது 60ல் பெருக்கணும்னா 1 4 4 5 4 60ஆ? 15. இது 60ஆல் பெருக்கணும்னா 1 5 5 12 5 60ஆ? ஸோ 12. இது 60ல் பெருக்கணும் எல்லாத்துலையும் 60ல் மேலே பெருக்கணும் கீழே இருக்கிறது கேன்சல் ஆகிடும். 5 60 10 அவ்வளோதான். இதை கூட்டுங்க 57ன்னு ஆன்சர் வரும். எங்கே இருக்குன்னா சி தான் சரியானது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது விகித சமம் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு கொடுக்குறாங்க. விகித சமம் எனில் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது மாதிரி விகிதம் சமம்னா உள்ள இருக்கிற ரெண்டுத்தையும் பெருக்கணும், வெளியே இருக்கிற ரெண்டுத்தையும் பெருக்கணுங்க. அவ்வளோதாங்க. ஸோ 5x ஈக்குவல் டு 2 இன்ட்டு 20 ஓர் 5 5 4 5 20 4 2 8. அப்போ எக்ஸோட வேல்யூ 8 தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்கோ. ஸோ 2025ல் கேட்ட கேள்வி மட்டும் போட்டுட்ருக்கேன் பாருங்கள். இதை கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஈஸியான கான்செப்ட் தான். ஆனால் கொஞ்சம் டெசிமலில் கொடுத்து கொஞ்சம் சிரமப்பட வைப்பாங்க. முதல்ல இது ஒரு ரேஷியோ, இது ஒரு ரேஷியோ, 3 ரேஷியோ ஈக்குவல் சொல்லிட்டு எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கேட்குறாங்க. முதல்ல இது ரெண்டும் சமமா? இது ரெண்டுத்தையும் பெருக்குங்க, இது ரெண்டுத்தையும் பெருக்குங்க. பெருக்குனா என்ன வரும்? 7y ஈக்குவல் டு 8 இன்ட்டு 17.5. ஏழு கேன்சல் பண்ணால் ஒரு 2 14 2 14 மீதி 3 3.5. அப்போ எத்தனை 5 35. ஒய்யோட வேல்யூ 4 2.5 எவ்வளோ? 4 2 8 4 2. என்ன வரும் பாருங்க? 8 2 16ஆ? 8 4 20ன்னு வரும் பாருங்க. நீங்கள் வேணால் பெருக்கி பாருங்கள். 8 இன்ட்டு 2.5 அதாவது 8 25 200ஆ? ஒரு 0 கட் பண்ணிட்டா ஒய்யோட வேல்யூ 20. இப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்குங்க, இது ரெண்டுத்தையும் பெருக்குங்க. 7.5 இன்ட்டு 8 ஈக்குவல் டு பாருங்க எக்ஸு ஒய். எக்ஸோட ஒய்யோட வேல்யூ 20ஆ? அப்போ 20 எக்ஸு. ஓகேவா? இதை பெருக்குனா முடிஞ்சு போச்சு. 4ஆல் 2 நாள் 8 5 நாள் 20 ஒரு 5 5 5 5 75. அப்போ 1.5ன்னு வரும். 1.5 2ஆல் பெருக்குனா என்ன வரும்? 3. ஸோ எக்ஸோட வேல்யூ 3. அப்போ பாருங்கள் எக்ஸுக்கு 3 ஒய்க்கு 20. 3:20 எங்கே இருக்குது பாருங்கள்? சி தான் சரியானது. ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது 1600 பிக்யூ என்றவர்கள் 5:3 என்ற விகிதத்தில் பிரித்து கொண்டார். 5 கூட்டினா எவ்வளோ? 8. 8 மடங்கு 1600னா 1 மடங்கு எவ்வளோ? 1 8 8 2 8 16ஆ? அவ்வளோதாங்க. 1 மடங்கு 200. எத்தனை மேலே போடுங்க? 200 1000 3 200 600. இப்போ கியூவோட ஷேர் தான் கேட்குறாங்க. இது பி, இது கியூ. 600 சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்கள். செல்வனிடம் 900 உள்ளது. அதனை மணிமொழி மற்றும் பாரதிக்கு இடையில் 3:2 விதத்தில் பகிர்ந்தளிக்கிறார் எனில் பாரதிக்கு கிடைத்த பாரதினா என்ன? 2 மடங்கு. இது ரெண்டுத்துக்கு கூட்டினா எவ்வளோ? 5 மடங்கு தான் 900. அப்போ 1 மடங்கு எவ்வளோ? 1 5 5 16 5 80 18 5 90 180. அப்போ 1 மடங்கு எவ்வளோ? 180. யார் கேட்குறாங்க? முதல்ல இருக்கிறதுக்கு மணிமொழி, ரெண்டாவதுக்கு பாரதி. பாரதி தானே கேட்குறாங்க. பாரதினா 2 மடங்கு இன்ட்டு 180. 18 2 எவ்வளோ? 36ஆ? 360 ஆன்சர். ஸோ பி தான் சரியானது. ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது ஒரு வினாடி வினா போட்டியில் நல்லா கவனிக்கணும். ஒரு வினாடி வினா போட்டியில் ரமேஷும் சுரேஷ் வாங்கிய சரியான விடைகளின் விகிதம். இது ரமேஷ், இது சுரேஷ். அவர்கள் மொத்தமாக பெற்ற புள்ளிகள் 85. மொத்தம் என்ன ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. 9 8 17 மடங்கு தான் 85. அப்போ 1 மடங்கு எவ்வளோ? 5. ஏன்னா 5 17 தான். இங்கே பாருங்கள் 85 17ஆல் டிவைட் பண்ணனா ஒரு 5. ஏன்னா 10 80 7 35ன்னு வருதா? அப்போ 1 மடங்கு 5. இது எத்தனை இதில் போடுங்க? 8 5 40 9 5 45. இது ரமேஷ், இது சுரேஷ். யார் கேட்குறாங்க? சுரேஷ் பெற்ற புள்ளிகள். சுரேஷ் வந்து 45ன்னு இருக்கா? அப்போ சி தான் சரியானது. ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது லாஸ்ட் கேள்வி. குமரனிடம் ரூபாய் 6000 உள்ளது. அதனை விமலா மற்றும் யாழினிக்கு 2:3 என்ற விகிதத்தில் பகிர்ந்துகின்றனர். இருவருக்கும் கொடுக்கப்பட்ட விகிதத்தில் கிடைக்கும் தொகை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்ன 2:3 கூட்டினா எவ்வளோ? 5ஆ? 5 மடங்கு தான் 6000. அப்போ 1 மடங்கு எவ்வளோ? 1 5 5 12 5 60ஆ? ஸோ 12 2 0 1200ஆ? 1200 இது கூட பெருங்க. 2 12 24 3 36. அவ்வளோதாங்க. இது விமலா, இது யாழினி. எங்கே இருக்குது? ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ 2025ல் கேட்கப்பட்ட 15 கொஸ்டின்ஸை மட்டும் இங்கே பார்த்துருக்கோம் பாருங்கள். ஓகேவா? ரைட். வாழ்த்துக்கள். தேங்க்யூ.